வெயிட் லாஸ்க்கு இந்த ரெசிபி ஹெல்ப் பண்ணுமா? அட ஆமாங்க, வாங்க எப்படின்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி டேஸ்ட்ல மேக்ரோனி பாஸ்தா தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து கோதுமையில செஞ்ச பாஸ்தா. இந்த மாதிரி மில்லட்ஸ் வகையிலயும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சம்டைம் வந்து இது ரொம்ப கிரேவிங்கா இருக்கும் இல்லையா, அந்த டயத்துல நம்ம வந்து இது வந்து சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். ஒரு சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுல வந்து இந்த மேக்ரோனி பாஸ்தாவை சேர்த்து உப்பு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைடு வெந்துருச்சு, அதை வடிகட்டி வச்சுறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சேர்த்திருக்கேன். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் துருவன கேரட் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேற எந்த வெஜிடபிள்ஸ், முட்டைக்கோசு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலாவுக்காக பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வெறுமிளகாய் தூள் சேர்த்து சுருள சுருள வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான உப்பும் போட்டு இந்த மாதிரி சுருள சுருள வதக்கி விட்டுக்கிறேன். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா ஆயில் மட்டும் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்தாவை போட்டு நம்ம கிளறி எடுத்தோம்னா போதுங்க, சூப்பரா இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டை அவிச்சு இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க.